இது புது சாமந்தி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பாருங்கள், இது வெங்காயத்தூள் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து மொட்டும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். சைடுக்காக வச்சுருக்கேன். இதே போல் மொட்டு வச்சு நான் நல்லா வேர் பிடிச்சி பூலாம் பூத்துருக்கு. இது இன்னொரு வாட்டி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ காலையில் தான் வச்சேன், இருந்தாலும் இப்போ வீடியோவில் இன்னொன்று வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு. மொட்டு கட் பண்ணி வச்சா கூட நல்லா ரூட் வரும், வேர் வரும். பாருங்கள், இது டேபிள் ரோஸில் வைக்கிறோமா? பாருங்கள், டேபிள் ரோஸில் வைக்கலாம். கொஞ்சம் மணல் இருக்குது. இது வந்து மண் கம்போஸ்ட்டு அந்த மாதிரி சாயில். இது வந்து மணல் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதில் கூட. ஏன்னா இது போல் வச்சா கூட வருமானதுக்கு தெரியறதுக்காக நம்ம வீடியோ பண்ணுறோம். ஏற்கனவே வச்சுருந்தது, முன்ன நல்ல வேர் வந்தது. இப்போ இலை வச்சாலே வேர் வருது. இந்த மொட்டுக்கு ஒட்டிக்கிட்டு கிளை இருக்கும். வச்சுட்டு நம்ம பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டோம். ஒரு வாட்டி நான் வந்து ஷார்ட்ஸ் கூட பண்ணியிருந்தேன். எல்லோ கலர் சாமந்தி க்ரீன் விழுது, நிறைய மொட்டு இருக்குது. காலையில் தண்ணி ஊற்றிட்டேன். இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மொட்டு. இப்போ இந்த மொட்டு, இந்த கிளை மொட்டு வந்து கட் பண்ணிக்கலான்ட்டு. கிளைலாம் கிடையாது, மொட்டு மட்டுமே லைட்டாக அந்த இலை ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நான் கிளை வைக்கிறது. அன்றைக்கி வந்து பூ பூத்த கிளையை தான் நான் வச்சுருந்தேன். பூ பூத்த கிளை வச்சா கூட நல்லா வரும் ரூட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த மொட்டு கூட சில டைமில் நிறைய மொட்டு இருக்கும். அந்த இடங்களில் கூட நீங்கள் உடச்சி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து ரூட் வரும். இது வந்து நல்லா தண்ணி ஊற்றிருக்கு, காலையிலேயே ஈரப்பதம் இருக்குது அதிகமாக. இது போல் நீங்கள் மணலில் வச்சா கூட ரூட் வரும். மொட்டு வச்சுட்டு கூட நம்ம நிறைய செடி உருவாக்கிடலாம். ஏற்கனவே இந்த பூத்த பூவை வந்து பூ கிள்ளிட்டு இந்த வெறும் அந்த குச்சி மட்டுமே நான் நட்டு வேர் வர வச்சுருக்கிறேன். அது கூட வேலை செய்யனால, அதாவது ரூட் வரும் அந்த பிரான்ச் கூட சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம ஒன்று சீடுக்கு விடலான்னு இருக்கிறேன். ஒரு பூ கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா சீடு உருவாகும். இப்போ மழை கூட வரப்போகுது, அதனால நான் மழை வந்ததுன்னா கூட நல்லது சொல்லிட்டு இப்போ இந்த மணலில் வச்சுருக்கிறேன். இதில் ஒன்று வச்சுருக்கிறேன். நம்ம ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று வந்தால் கூட உங்களுக்கு காமிக்கலாம் நான் வீடியோவில். பாருங்கள், சாமந்தி இது போல் கூட மொட்டு வச்சு நிறைய செடி உருவாக்கலாம். chrysanthemum பிளான்ட்டில் இந்த பூவெல்லாம் விரியலைன்னா கூட நீங்கள் மோர் ஊற்றினா கூட சீக்கிரமாக விரிஞ்சு வரும் பூ. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.